வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் பேரவையின் 57.1 தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிராகரிப்பு. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நம்பிக்கை. நாட்டின் மிக பாரிய புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டமான சியம்பலாண்டுவ சூரிய சக்தி பூங்காவின் நிர்மாணப் பணிகள் இன்று ஆரம்பம். நாட்டில் கொலை கலாசாரம் வலுப்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு. போலீசாரை அரசியலாக்க வேண்டாம் என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தல். தொடர்வது முதன்மை செய்தி. மனித உரிமைகள் பேரவையின் 57.1 தீர்மானத்தை இலங்கை நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் பதிலளித்துள்ளது. அந்த வகையில் மனித உரிமைகள் பேரவையின் 57.1 தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என பதிலளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்தீர்மானத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுபோன்ற வெளிப்புற திட்டங்கள் குறிப்பாக உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்துடனும் அதன் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறைகளுடனும் நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் நிலைமையை பிரதிபலிக்கும் வகையிலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இலங்கையின் பிரதிநிதித்துவ அலுவலகம் கோரியுள்ளது. நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் விவரித்துள்ளது. அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சர்வதேசத்தின் மத்தியில் அங்கீகாரத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ දක්වා අනුමර්ශානායක ජනාධිපතිවරයාගේ ආණ්ඩුව විසින් මෙතේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ස්ථාපිත කිරීමට ජනතාවගේ මානව අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීමට ජනතාවගේ නිදහස් ස්ථාවර කිරීමට கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினால் நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த, மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க, மக்களின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த அனைத்து துறைகளிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. நாங்கள் உண்மையில் பணியாற்றியுள்ளதால் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் பாராட்டப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் எவரையும் பாகுபடுத்தவில்லை. இன, மத, கலாச்சார, பிராந்திய, பாலின அல்லது வேறு எந்த காரணத்தாலும் பாகுபாடு காட்டவில்லை. இந்த நாட்டில் அரசியலமைப்பின் அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் உறுதியாக உள்ளது. මම හිතනවා ඉතින් මානවික පොලිසියේ මහා කොමසාරිස්තුමාත් ඇවිල්ලා ඔහුගේ නිරීක්ෂණ වාර්තා සියල්ලම පරිශීලනය කරලා පස්සේ රට පිළිබඳව රටේ මානව හිමිකම් සහ ප්‍රජාතන්ත්‍රවාදය පිළිබඳව ජනතාව නිදහස පිළිබඳව ජාත්‍යන්තරයට හොඳ ඇගයීමක් நாட்டில் நிர்மாணிக்கப்படும் மிக பாரிய புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டமான சியம்பலாண்டுவ சூரிய சக்தி பூங்காவின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் தேசிய மின்சார தேவைகளில் 70% புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் மூலம் பூர்த்தி செய்யும் இலக்கை அடைவதற்கான ஒரு முக்கிய படியாக
நாட்டில் நிர்மாணிக்கப்படும் மிக பாரிய புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டமான சியம்பலாண்டுவ ரிவிதனவி சூரிய சக்தி பூங்காவின் நிர்மாண பணிகள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசிய மின் கட்டமைப்பில் 100 மெகாவாட் திறனை சேர்க்கும் இந்த பாரிய திட்டத்திற்கான முதலீடு 140 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். மொனராகலை மாவட்டத்தின் சியம்பலாண்டுவ பிரதேச செயலாளர் பிரிவின் கொட்டியாகல கிராம அலுவலகர் பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நிர்மாணிக்கப்படும் இந்த திட்டம் நிலை பெறுதகு வலு அதிகார சபை ஊடாக திட்டத்தளம், பிரவேச வீதி மற்றும் குறித்த அனைத்து அனுமதிகளுடன் திட்ட முதலீட்டாளருக்கு வழங்கிய முதல் திட்டமாகும். நாட்டின் வருடாந்த மின்சார நுகர்வு 15,000 முதல் 16,000 ஜிகாவாட் மணி நேரங்களாக உள்ளதுடன் இந்த திட்டம் ஆண்டுதோறும் 219 ஜிகாவாட் மணி நேரங்களை தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கும். இதன் மூலம் மின்சார உற்பத்திக்கான டீசல் இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் 21 பில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும். இதன்படி ஒரு ஏக்கரில் இருந்து சுமார் 41 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி நாட்டுக்கு சேமிக்கப்படும். நிலைபெறான அபிவிருத்தி மற்றும் நிலைபெறுதகு வலுசக்தி துறையில் ஒரு தனித்துவமான மைல்கல்லாக இருக்கும் ரிவிதனவி திட்டம் இதன் காரணமாக வளிமண்டலத்திற்கு வெளியேற்றப்படும் கார்பன் ஆக்சைட்டின் அளவு ஆண்டுக்கு சுமார் 1,50,000 மெட்ரிக் டன்கள் ஆக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் 12 மெகாவாட் மணி நேர பேட்டரி சேமிப்பு வசதிகளையும் கொண்டிருப்பதால் தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் பெரும் உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த சூரிய சக்தி பூங்காவிற்கு மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை உற்பத்தி கட்டமைப்புடன் இணைக்க 27 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய மின் பரிமாற்ற கட்டமைப்பும் நிர்மாணிக்கப்படுவதோடு முதலீட்டாளர் ஒருவர் பரிமாற்ற கட்டமைப்பை உருவாக்கும் இந்நாட்டின் முதல் வலுசக்தி திட்டமும் இதுவாகும். அதேபோன்று மொனராகலை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படும் புதிய கிரிட் துணை மின் நிலையமும் இதில் அடங்கும். சர்வதேச தரத்திற்கு ஏற்ப நிர்மாணிக்கப்படும் இந்த திட்டம் லக்தனவி நிறுவனம் மற்றும் வின்ஃபோர்ஸ் நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான ரிவிதனவி தனியார் நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுவதோடு இந்நாட்டின் வலுசக்தி சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உருவாக்கும் வகையில் திட்டப்பணிகளை 2027ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்துடன் இணைந்த வகையில் பிரதேசத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் பல்வேறு சமூக நல திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. அவற்றில் உயர்தர மாணவர்களுக்கான ரிவிரென புலமை பரிசில் திட்டம், கொட்டியாகலை, அக்கரசிய மற்றும் கம்மல்யாய நீர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 135 வீடுகளை உள்ளடக்கிய வகையில் நீர் வசதிகளை வழங்கும் திட்டம், முத்தாவல குளத்தை புனர் நிர்மாணம் செய்தல், எக்திமலை இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையில் இயங்கும் தொழில்துறை மின் தொழில்நுட்ப வல்லுநர் பாடநெறியை NVQ4 ஆக மேம்படுத்துவதற்கான வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல நிகழ்ச்சி திட்டங்கள் இதில் அடங்கும். இந்நிகழ்வில் ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் அகலகட உள்ளிட்ட பிரதேச அரசியல் பிரதிநிதிகள், மொனராகலை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரச அதிகாரிகள், மின்சார சபை மற்றும் நிலைபெறுதகு வலு அதிகார சபையின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இந்த திட்டம் நாட்டின் வலுசக்தி துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இந்த திட்டம் முதலீட்டாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கையை நடைமுறையில் நிரூபித்த ஒரு சந்தர்ப்பமாகும். நாட்டில் வலுசக்தி பாதுகாப்பு குறித்த அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க முதலீட்டாளர்களின் ஆதரவு மற்றும் அனுபவத்துடன் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். தற்போதைய அரசாங்கம் கூறியதை செயலில் காட்டும் அரசாங்கம் நாட்டின் வலுசக்தி துறையில் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். සතු සම්පත් තියෙනවා ආයතනයට අයිති. ඒවා ටික අපි රජය සතු 100%ක් රජය සතු සමාගම් හතරකට ප්‍රධාන වශයෙන් බෙදලා ඒක පාලනය කරනවා. චැලෙන්ජස් එනවා, අභියෝග එනවා. ඒවා අපි இங்கு கருத்து வெளியிட்ட நிலைபெறுதகு வலு அதிகார சபையின் தலைவர் விஜேந்திர பண்டார நாட்டின் வலுசக்தி சுதந்திரத்தை அடைய போதுமான வலுசக்தி மூலகங்கள் உள்ளன எனவும் அந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் வலுசக்தி சுதந்திரத்தை அடைந்தால் வலுசக்தி பாதுகாப்பு கொண்ட ஒரு நாடு உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தற்போதைய பொறிமுறைகளின்படி இதுபோன்ற ஒரு திட்டத்திற்கான அனுமதிகளை சுமார் 12 நிறுவனங்களிடமிருந்து பெற வேண்டும். கடந்த 6 முதல் 9 மாதங்களாக ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த பெரும் ஆதரவை வழங்கியுள்ளன.
முதலீட்டாளர்களுக்காக ஒரே கூரையின் கீழ் இந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கான முறையான பொறிமுறைக்காக அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படவும் பரிந்துரைகளை வழங்கவும் தயாராக இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். කටයුතු කරේ. ඒ වගේම කියන්න ඕනේ මේ දිසාපතිතුමාගෙන් අනර්ග සහායක් ලැබුණා. දිස්ත්‍රික් ලේකම්තුමා ඊට පස්සේ මිනින් දෝරු කාර්යාලය. நாட்டில் கொலை கலாச்சாரம் வலுப்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களுக்கு கூட தற்போது கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். விசேட கூற்றொன்றை முன்வைத்து ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டுள்ள விசேட காணொலி பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். රටේ සිවිල් පුරවැසියන්ගේ ජන ජීවිත අනාරක්ෂිත වෙලා තිබෙනවා. විශේෂයෙන්ම පවතින රජයට நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு மற்றும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொலை செய்யும் கலாச்சாரம் தொடர்ந்தும் வியாபித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் அரசாங்கத்தை நேர்மறையாக விமர்சிக்கும் தரப்பினரை கூட அச்சுறுத்தும் திட்டம் ஒன்று சூட்சுமமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பை தக்சலாபா என்ற யூடியூப் சேனலை நடத்தும் இராஜ் வீரரத்ன மற்றும் மலிந்த ராஜபக்ச ஆகியோரின் வீடுகளுக்கு அருகில் இலக்கத்தகடு இல்லாத மோட்டார் சைக்கிள்களில் பல்வேறு நபர்கள் வந்த சம்பவம் இதற்கு கிட்டிய சம்பவமாக காணப்படுகின்றது. தற்போதைய ஆளும் தரப்பினர் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேசைகள் மற்றும் நாட்காலிகளை கொண்டு வாருங்கள், தேசிய பாதுகாப்பு குறித்து டியூஷன் வகுப்புகளை எடுக்கின்றோம் என பிரஸ்தாபித்தனர். அப்போது அவ்வாறு சொன்ன இந்த அரசியல் கட்சி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்த கொலை கலாச்சாரம் நகரம் நகரமாக வியாபித்து வருகின்றது. சமூக ஊடக ஆர்வலர்களுக்கு எதிரான இத்தகைய அச்சுறுத்தல்கள் நாட்டின் அரசியல் அமைப்பின் உச்ச சட்டமான மனித வாழ்வுரிமையை மீறும் செயலாக அமைந்து காணப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு எதிரான இந்த அச்சுறுத்தல்கள் ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெருமடியாகும். இதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ராஜ் வீரரத்ன மற்றும் மலிந்த ராஜபக்ச ஆகியோரின் வீடுகளுக்கு அருகில் வருகை தந்த இந்த அடையாளம் தெரியாத சைக்கிள் ஓட்டுநர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களை பாராட்டவும் தவறான விடயங்களை விமர்சிக்கவும் சகல குடிமக்களுக்கும் உரிமை காணப்படுகின்றது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவது 220 லட்சம் மக்களினதும் பொறுப்பாகும். இந்த உரிமை மக்களுக்கு சொந்தமான உரிமையானபடியால் அரசாங்கத்துக்கோ அல்லது குண்டர்களுக்கோ இதை பறிக்க முடியாது. சமூகத்தை அச்சுறுத்தி வரும் இந்த கொலை கலாச்சாரத்தை முறியடிக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக எங்களால் பெற்றுத்தர முடியுமான அதிகபட்ச பக்கபலத்தை பெற்றுத்தருவோம். அரசாங்கத்தால் செவிமடுக்க முடியாத விடயங்கள் யூடியூப் அலைவரிசைகளில் செயற்படும் போது அவ்வாறான விடயங்களை முன்வைப்பவர்களை அச்சுறுத்துவதற்கு பதிலாக அரசாங்கத்தின் தவறுகளை சரி செய்து கொண்டு நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் பணியை முன்னெடுக்க வேண்டும். சமூக ஊடகங்களிலும் சுதந்திர ஊடகங்களிலும் உண்மையை பேசும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்றும் முன்னிற்கும். තමන්ගේ වැරදිත් හදාගෙන රට ඉදිරියට ගෙන යනවා. විශේෂයෙන් සමාජ මාධ්‍ය ශාස්ත්‍රයේත් ඒ වගේම නිදහස් මාධ්‍ය තුළ ඇත්ත ඇති සැටියෙන් කතා කරන ඒ සමස්ත මාධ්‍යවේදී පරපුර ආරක්ෂා කරන්නට අපි හැම වෙලාවකම පෙනී සිටින කමක් නෙවෙයි ඔබගේ වගකීම අපි බාර ගන්නවා. சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 239 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45வது நாளாக இன்று யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக நீதிவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி அரியாலை சிந்துபாத்தி புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 45ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முடிவடைகின்றது. மொத்தமாக முதல் கட்டத்தில் 9 நாட்களும் 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களுமாக
54 நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றன. இந்த அகழ்வு பணியில் 240 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக 239 மனித எச்சங்கள் அகழப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 11 மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம், முதலாவது ஆய்வுத்தளம் அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது 23 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 11 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இரண்டாவது ஆய்வுத்தளத்தில் 9 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 2ஆம் கட்டத்தின் இறுதி தினமாக வடியால் அத்தோடு இந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமுது அவர்களினால் 8 கிழமைகள் மீண்டும் 3ஆம் கட்ட அகழ்வு பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது. இதற்கு 3ஆம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று திருகோணமலை மூதூர் மணச்சேனை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டதையும் காண முடிந்தது. வடகிழக்கிலே இடம்பெற்ற மனித அவலங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீதியை வேண்டி நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் இந்த கைங்கரியத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய உள்ளக பொறிமுறைக்கு ஊடாக இந்த காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கும் புதைக்கப்பட்ட உடலங்களுக்கும் நீதி கிடைக்காது என்ற அடிப்படையிலே சர்வதேசத்தை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எனவே சர்வதேசம் இந்த இலங்கையிலே ஏற்பட்ட மனித அவலங்களுக்கு, மனித படுகொலைகளுக்கு, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து இந்த அவலங்களை ஏற்படுத்தியவர்களை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே தண்டிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இந்த போராட்டத்திற்கு வடகிழக்கிலே மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நிற்கின்ற. மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான சுழற்சி முறை போராட்டம் இன்று 36வது நாளாக தொடர்கிறது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 36வது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்தை இளைஞர் மற்றும் மன்னார் மக்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை கண்ணீரின் கதை சொல்லும், நாட்டை விற்று அபிவிருத்தி எதற்கு, அரசே எமது உயிரோடு விளையாடாதே, காற்றாலை அமைத்து எமது குல கரு கலைக்காதே, சொந்த மண்ணிலே அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். மட்டக்களப்பில் 100 குடும்பங்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டிற்காக
சுயதொழில் உபகரணங்கள் சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் சீன அரசாங்கத்தின் நிதி உதவியில் சீனாவின் சகோதர பாசம் என்னும் தொனிப்பொருளில் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற 100 குடும்பங்களுக்கு இன்று சுயதொழில் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் கோங் நேரடியாக விஜயம் செய்து இவ்வுபகரணங்களை கையளித்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் மேற்பார்வையின் கீழ் மாவட்ட செயலக திட்டமிடல் பிரிவின் ஏற்பாட்டில் மண்முனை வடக்கு, ஆரையம்பதி, பட்டிப்பளை, வவுணதீவு, செங்கலடி, ஏறாவூர், காத்தான்குடி ஆகிய 7 பிரதேச செயலகங்களினூடாக பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர். சிவில் சமூக அமைப்பின் தலைவர் மாமாங்கராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் அவரது பாரியார் ஜின் குவான், மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், சீன தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சிவில் சொசைட்டியின் ஆதரவிலே எங்களுக்கு சைனா அரசாங்கத்திடம் இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர் பிரிவிலும் 7 பிரதேச செயலாளர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டு 100 பயனாளிகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய ஒரு உணவு பொதி ஒன்று வழங்கப்பட்டது. 20,000 பெறுமதியான பொதி வழங்கப்பட்டது. பொதுவாக இடியப்பம் செய்து விற்பவர்களுக்காக அந்த உபகரண பொதியானது வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக சைனா அரசாங்கமானது எங்களுடைய நாட்டுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் பல விதத்திலே உதவிகளை வருகிறார்கள். இலங்கை முழுவதும் மாணவர்களுக்கான சீருடை துணியினை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான உதவிகளை செய்து வருகிறார்கள். கர்வாங்கனியிலே 19 வீடுகளையும் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். நான் விசேடமா இந்த வேளையிலே சைனா அரசாங்கத்துக்கும் அங்குள்ள மக்களுக்கும் எங்களுடைய துணை தூதுவர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். கடந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 5000க்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 7,000 பெறுமதியான உணவு பொதிகளை வழங்கியது. அதனை வழங்குவதற்கு அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்தை தெரிவு செய்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலே இன்று நடந்த 100 விதவைகளுக்கான இந்த வாழ்வாதார உதவிகளை செய்வதற்குரிய தெரிவு மட்டக்களப்பு மாவட்ட திட்டமிடல் பிரிவினால் அரசாங்க அதிபர் திருமதி முரளிதரன் அவர்களுடைய மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த பயனாளிகள் இதை வெற்றிகரமாக முடிக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 40 லட்சம் ரூபாய் இந்த நிகழ்வில் அடுத்த மீதி 20 லட்சமும் மிக விரைவில் வேறு ஒரு வாழ்வாதார நடவடிக்கைக்காக மட்டக்களப்பு மாவட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அளிக்கப்படும் என்பதை சீன அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. ஆகவே இவ்வாறான உதவிகள் மக்களுக்கு சேர்வதற்கு உதவி செய்கின்ற சீன அரசாங்கத்தின் உதவி தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்வு நிறைவு செய்யப்பட்டது. எல்ல பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தங்காலை நகரசபை மண்டபத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளன. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் 24வது மைல்கல் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த தங்காலை நகரசபை ஊழியர்களின் சடலங்கள் அஞ்சலிக்காக தங்காலை நகரசபை மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன. 10 பேரின் சடலங்களே இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் தங்காலை நகரசபை செயலாளர் DWK ரூபசேன உள்ளிட்ட நகரசபையின் 12 ஊழியர்கள், 2 குழந்தைகள் மற்றும் பேருந்து சாரதி ஆகியோர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 18 பேர் பதுளை போதனா வைத்தியசாலை, பண்டாரவளை மற்றும் தியத்தலாவை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரையான முதல் 6 மாதங்களில் 1256 இடம்பெற்ற விபத்துகளில் 1332 பேர் உயிரிழந்தனர். இலங்கையின் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான பேருந்து விபத்தாக 2005 ஏப்ரல் 27ஆம் தேதி குருநாகல் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள யாங்கல் மோதர ரயில்வே கடவையில் நிகழ்ந்த விபத்து கருதப்படுகிறது. கில்கிரியாகமவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து வலகும்புர மற்றும் பொல்காகவல ரயில் நிலையங்களுக்கு அருகே ரயில் பாதையில் கவனக்குறைவாக நுழைந்தது. இதன்போது கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த கடுகதிய ரயிலுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 35 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்துக்கு பின்னரும் நாட்டில் பல பேருந்து விபத்துகள் நிகழ்ந்தாலும் அவை யாங்கல் மோதர விபத்தின் தீவிரத்தை எட்டவில்லை. இந்த நிலையில் பேருந்து விபத்துகளுக்கு முக்கிய காரணம் சாரதிகளின் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் என போலீசார் தெரிவித்தனர்.
அத்துடன் 2023ஆம் ஆண்டில் வீதி விபத்துகளால் 2341 பேர் உயிரிழந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் இது 2521ஆக உயர்ந்திருந்தது. அந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1256 விபத்துகளில் 1332 பேர் உயிரிழந்தனர். இதில் தனியார் பேருந்து விபத்துகளில் 60 பேரும், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்துகளில் 30 பேரும் உயிரிழந்துள்ளனர். 2025 மே 11ஆம் தேதி ரம்பொட கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 22 பேர் உயிரிழந்த நிலையில் 35 பேர் காயமடைந்தனர். இது இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் பதிவாகிய மிகவும் துயரமான பேருந்து விபத்தாக பதிவாகியது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இரவு எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் 24வது மைல்கல் அருகே இடம்பெற்ற மற்றொரு பேருந்து விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விபத்துகளில் பேருந்து சாரதிகளின் கவனக்குறைவே முதன்மை காரணமாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சில சந்தர்ப்பங்களில் பேருந்துகளின் இயந்திர குறைபாடுகளும் விபத்துகளுக்கு வழிவகுப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலாலி வீதி உரும்பராய் பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பலாலி வீதியால் கார் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த போது காருக்கு முன்னால் திடீரென ஒரு துவிச்சக்கர வண்டி குறுக்கே வந்தபோது காரின் சாரதி வாகனத்தை சடுதியாக நிறுத்தியுள்ளார். இதன்போது காருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் காரின் மீது மோதி விபத்து சம்பவித்தது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்த விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பில் 2 பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நேற்றிரவு 11:45 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகவத்த கடிகார கோபுரம் அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த நபர் 26 வயதான களனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை. இத்தோடு இந்த சம்பவத்துக்காக ரிவால்வர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை மருதானை பஞ்சிகாவத்தை பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றுக்கு முன்பாக இன்று அதிகாலை 1:40 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவரினால் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாட்பண்ணை கழிவுகள் குடிநீரில் கலப்பதனால் சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாக டெப்லோ கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கால்நடை பண்ணையில் உள்ள கழிவுகள் குடிநீரில் கலப்பதனால் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக டெப்லோ கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அம்பகமுவ பிரதேசத்திற்குட்பட்ட லொனக் வட்டவளை பாட்பண்ணையில் இருந்தே கழிவுகள் களனி ஆற்றோடு இணையும் டொப்லோ நீரோடையில் கலப்பதாக தெரிவிக்கின்றனர். குறித்த நீரோடையின் நீர் மாசுபடுவதற்கு எதிராக கிராம மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு நோட்டன் பிரிட்ஜ் போலீசாரும் வருகை தந்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதேசவாசிகள், குறித்த பாட்பண்ணையில் இருந்து கழிவுகள் கலப்பதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனை சுமார் 5 ஆண்டு காலமாக நிலவி வருகிறது. நாங்கள் எல்லா தரப்பினருக்கும் அறிவித்துள்ளோம். ஆனால் நிரந்தர தீர்வு கிடைத்த பாடில்லை. 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறோம். மேலும் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கு ஆளாகியுள்ளோம். மேலும் இந்த நிலைமை எதிர்காலத்தில் இன்னும் மோசமாகலாம் என தெரிவித்தனர். இதுகுறித்து நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் பொறுப்பதிகாரி கபில விஜயரத்னவிடம் கேட்டபோது, இந்த பிரச்சனை காரணமாக இந்த விலங்கு பண்ணைக்கு எதிராக நீண்ட காலமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இச்சம்பவத்துடன் கூடுதல் தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இது ஒரு பெரிய விலங்கு பண்ணை என்றும் இதிலிருந்து அதிக அளவு விலங்கு கழிவுகள் வெளியேற்றப்படுவதனால் அது நீர்வழிகளில் கலப்பது இயற்கையானது என்றும் அவர் மேலும் கூறினார். இதுகுறித்து அம்பகமுவ பிரதேச சபையின் தலைவர் கபில நாகந்தலவிடம் கேட்டபோது, இந்த பிரச்சனை நீண்ட காலமாக நடந்து வருவதாகவும் அம்பகமுவ பிரதேச சபை இந்த ஆண்டுக்கான பாட்பண்ணைக்கு வர்த்தக உரிமத்தை வழங்கவில்லை என்றும் கூறினார். இந்த பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து நாங்கள் முன்பே தகவல் தெரிவித்து எச்சரித்துள்ளோம். அடுத்த வாரம் பொது சுகாதார அதிகாரிகள் மற்றும் பிரதேச சபை அதிகாரிகள் கண்காணிப்பு குழு வட்டவளை பால் பண்ணைக்கு அனுப்பப்படும் என்றார்.
உலக புகழ்பெற்ற கித்துல்கல ராஃப்டிங் காக்கா விளையாட்டு நடைபெறும் கழனியாற்றின் நீரும் கழனியாற்றை சுற்றியுள்ள நீர் மாசடைவால் பாதிக்கப்பட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் மேலும் தெரிவித்தனர். மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். கிளிநொச்சி சாதாரண தர அமைப்பின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான ஒன்றுகூடல் இன்று இடம்பெற்றது. 1996ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கல்வி கற்ற மாணவர்களால் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட கிளிநொச்சி சாதாரண தர அமைப்பின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டு ஒன்றுகூடலும் சாதனை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. இன்று காலை தமிழ் பாரம்பரிய கலை வாத்தியங்களுடன் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர். சேர்க்கப்பட்டு மங்கள விளக்கேற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமானது. இதன்போது நிகழ்வில் 2025ஆம் ஆண்டு உயர்தரத்தில் மாவட்ட ரீதியில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் மற்றும் விழிப்புணர்வு அற்றவர்களுக்கான டிஜிட்டல் முறையிலான வெள்ளை பிரம்புகளை கண்டுபிடித்த மாணவன் ஆகியோர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரால் மதிப்பளிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் 1996ஆம் ஆண்டு சாதாரண தரத்தில் கல்வி கற்ற மாணவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், வலய கல்வி பணிப்பாளர், மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் கிளிநொச்சி சாதாரண தர அமைப்பு உறுப்பினர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருகோணமலை தோப்பூர் அலஹம்ரா மத்திய கல்லூரி மாணவன் RM ஆஷான் தட்டறிதலில் மாகாண மட்டத்தில் புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டு விழாவில் திருகோணமலை தோப்பூர் அலஹம்ரா மத்திய கல்லூரியின் மாணவன் RM ஆஷான் தட்டறிதல் மாகாண மட்டத்தில் புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். மட்டக்களப்பு வெஃபர் விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கான தட்டெறிதல் போட்டியிலேயே 41.42 மீட்டர் தூரம் எறிந்து இச்சாதனை நிலைநாட்டப்பட்டு தங்கப்பதக்கத்தையும் இம்மாணவன் சுகீகரித்துக் கொண்டார். மாணவனை விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஜுஹைல் பயிற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரை அரசியலாக்க வேண்டாம் என பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உடனடியாக நாடகங்களை நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 10,000ක් මේ චෝදන අපි ප්‍රතික්ෂේප කරනවා. වගකීමකින් මම මේ ප්‍රකාශ කරන්නේ. ඒ වගේම අපි ආණ්ඩුවට කියනවා. எம்முடைய கட்சியின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிக்கின்றேன். நான் பொறுப்புடன் சொல்கின்றேன். மேலும் அரசாங்கத்திடம் சொல்கின்றோம், உங்கள் நாடகங்களை நிறுத்துங்கள். போலீசையும் அரசியலையும் அரசியலாக்குவதை நிறுத்துங்கள். உண்மையான பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்துங்கள். அரசாங்கம் மிஸ்டர் தாக்குதலை போல இதையும் மறைக்க முடியும் என்று நினைத்தால் ராஜபக்சர்களை குற்றம் சாட்டி பொறுப்பை தவிர்த்தவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை வழங்கி இதையும் மறைக்க முடியாது. விசாரணை நடக்கும் வரை நாங்கள் அரசாங்கத்தை பின்தொடர்வோம். ආණ්ඩුව හිතනවා නම් පාස්කෘත ප්‍රහාරයත් රාජපක්ෂලන්ගේ ගහලා වක්කීම් පැහැර හරපු අයට ඉහළ තනතුරු දීලා යට ගහගත්තා වගේ මේ චෝදනාව රාජපක්ෂලගේ ඇඟේ ගහලා යට ගහ ගන්න පුළුවන් කියලා අපි ඒකට ඉඩ තියන්නේ නැහැ. මේක හොයනකම් අපි ආණ්ඩුව පස්සේ එළවනවා. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ சுகையினம் காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல் நலக்குறைவு காரணங்களால் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகாவலி அதிகார சபையின் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அவரது அரசியல் அலுவலகம் 2022ஆம் ஆண்டு மக்கள் கலவரத்தின் போது அளிக்கப்பட்டதற்காக இழப்பீடாக 8.85 மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொண்டைமானாறு செல்வச்சந்திரி முருகன் வருடாந்த தேர் திருவிழா இன்று பக்திபூர்வமாக நடைபெற்றது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு செல்வச்சந்திரி முருகன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் தேர் திருவிழா இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகளுடன் நடைபெற்றது. அன்னதான கந்தன் என போற்றப்படும் முருகப்பெருமான் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். தேர் திருவிழாவில் ஏராளமான பக்த அடியார்கள் அங்க பிரதட்சணை, காவடிகள் என தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியிருந்தனர். கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த திருவிழாவை நாளை தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைய உள்ளது. மட்டக்களப்பு ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னையின் திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரை இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தலமான ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னையின் திருத்தலம் நோக்கிய 71வது பாத யாத்திரை இன்று காலை இடம்பெற்றது. கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தின் ஏற்பாட்டில் 71 வருடமாக நடைபெறும் இந்த பாத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியை தொடர்ந்து விசேட செப வழிபாடுகளுடன் அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஊர்தி சகிதமாக பாத யாத்திரை இடம்பெற்றது. ஆயித்தியமலை தூய சதாசகாய அன்னை ஆலய திருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை விசேட கூட்டு திருப்பலியுடன் நிறைவு பெறவுள்ளது. புனித யாத்திரையில் மறை மாவட்ட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் கத்தோலிக்க மக்கள், பிற சமய மக்கள் என மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மன்னாரில் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் சகோதரர்கள் இருவருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். குற்றத்தின் பாரதூரத்தன்மை, பாதிக்கப்பட்ட சிறுமியின் நிலை, மேலும் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்ற தன் அடிப்படையில் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 7 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு மேலதிகமாக தண்டப்பணமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈட்டுத் தொகையும் வழங்கப்பட தீர்மானித்தது. மலையகம் பல்கலைக்கழகம் என்பது கடந்த காலங்களில் பேசுபொருளாக மாத்திரமே இருந்தது என ராமன் செந்தூரன் தெரிவித்துள்ளார். மலையகம் பல்கலைக்கழகம் என்பது கடந்த காலங்களில் பேசுபொருளாக மாத்திரமே இருந்து வருகிறது. இந்த அரசாங்கமாவது மலையக மக்களின் மீது அக்கறை கொண்டு பல்கலைக்கழகம் அமைக்க முன்வருமானால் அதற்கான நிதியும் காணியும் வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தெரிவித்துள்ளார். மலையக பல்கலைக்கழகம் தொடர்பாக நேற்று கொட்டகலையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மலையக மக்கள் பெரும்பான்மையாக பெருந்தோட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் 1500 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிறார்கள். இவர்கள் தெரிவாகிறவர்கள் அனைவரும் தூர பிரதேசத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு அவங்க போயிட்டு படிக்கிறதுக்கு இந்த அவர்களுடைய சொந்த செலவு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் 25,000 ரூபா தொடக்கம் 30,000 ரூபா வீதம் வரை அவர்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் இந்த பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டுகளில், அதாவது கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருக்கும்போது ஆட்சி செய்த மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஜீவன் தொண்டமானாக இருக்கட்டும், ஏனைய பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் உடனடியாக பல்கலைக்கழகம் திறக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஏன் கட்டடத்தை கூட தெரிவு செய்தார்கள். ஆனால் அந்த ஆட்சி நிறைவடைந்த பின்பும் இன்று வரை அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. எனவே இப்பொழுது நாங்கள் மலையக மக்கள் சக்தி அன்பான வேண்டுகோளை இந்த ஜனாதிபதியிடமும் நாட்டின் பிரதமராக இருக்கின்ற அரணி அமரசூரியிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மலையகத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் மலையகத்தில் இருக்கின்ற கண்டியில் இருக்கலாம் பேராதனை பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அதண்ட பிரிவாக சரி நுவரெலியா மாவட்டத்தில் கொட்டகளை நிறுவ வேண்டும். அப்படி நிறுவுவதற்காக உங்களுக்கு இடம் வசதியும் அல்லது கட்டிட வசதியோ அல்லது புதிதாக ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கான நிதி தேவைப்பட்டாலும் எங்களுடைய கட்சி மலையக மக்கள் சக்தி
அந்த நிதியை வழங்குவதற்கும் கட்டடத்தை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றது. இத்துடன் டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.